உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராவதிலிருந்து 6 நாட்களுக்கு விலக்கு வேண்டும் என்று அவர் தரப்பில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக்கான இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இருவரும் உடனடியாக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் காவல்துறை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் காலை 10:30 மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அதன் பின்னர் இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்த நிலையில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல், வாகன டெண்டர், காலி மதுபாட்டில் சேகரிப்பு ஆகியவற்றில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் எம்பி விசாகன் உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியினுடைய மனு நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து ஜூலை 30, அதாவது நேற்றைய தினத்திலிருந்து ஆகஸ்ட் 4 வரை விலக்கு அளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனுவில் உயர்நீதிமன்ற நிபந்தனைகளின்படி ஜூலை 25 முதல் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாகவும் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்பாக சட்ட ஆலோசனைகளில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்காக வழக்கறிஞர்களுடன் சட்ட ஆலோசனைகளில் ஈடுபட வேண்டியிருப்பதால் 6 நாட்களுக்கு மட்டும் நீதிமன்ற காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தினமும் ஆஜராகி வருவதாகவும் ஆதாரங்களை சாட்சிகளை கலைக்க முயன்றது உள்ளிட்ட எந்த குற்றச்சாட்டும் தமக்கு எதிராக இதுவரை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். எனவே 6 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 5 முதல் முறையாக மீண்டும் இருவேளையும் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவேன் என்றும் செந்தில் பாலாஜி மனுவில் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் காவல் நிலையத்தில் ஆஜராக முடியாது என்பதை கடிதம் மூலம் திருவல்லிக்கேணி போலீசாருக்கு தெரிவித்துள்ளதாகவும் மனுவில் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதிய. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.